ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நல்ல திருப்பங்களுடைய நல்ல தொடக்கம் இது. இனி உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த திருப்பங்களை ஒவ்வொன்றாக சந்திக்கப் போகின்றாய். நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது. இன்று முதல் என்னுடைய ஆசிகள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்படியென்றால் இதுவரை உங்களுடைய ஆசிகள் எனக்கு கிடைக்கவில்லையா அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? எனது ஆசிகள் எல்லோருக்கும் எப்போதுமே உண்டு. ஆனால் அவை அவர்களை சேரும் போதுதான் பல்வேறு சிக்கல்கள் உருவாகின்றன. இது பற்றி நான் உனக்கு பல்வேறு முறை எடுத்து கூறியதையும் நீ நினைவுபடுத்திப்பார். இப்போது இந்த நொடி நீ உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையும் கடந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நீ நிகழ்த்திய செயல்களின் பலன்களாகும். அவையே உன்னுடைய கர்மாக்களாகும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், நீ போன ஜென்மத்தில் புண்ணியமும் செய்திருப்பாய் அல்லவா? இவ்வாறு போன ஜென்மத்தில் நீ செய்த நல்ல புண்ணிய காரியங்களாலே நீ இந்த ஜென்மத்தில் மனித உருவெடுத்திருக்கின்றாய். நல்ல குடும்பத்தில் பிறந்துள்ளாய். இறை பக்தி இருக்கின்றது. என்னை நாடியும் வந்திருக்கின்றாய். நான் கூறும் இந்த தகவலை கேட்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. உனக்கும் எனக்குமான நெருக்கம் உன்னுடைய பூர்வ புண்ணியத்தால் நிகழ்ந்தது. நீ செய்த கர்ம வினைகள் உன்னை சூழும் போது இறை உணர்வுகள் உனக்குள்ளே தோன்றுவது கிடையாது. கோவிலுக்கு போவாய், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுவாய், அத்துடன் நிறுத்திக் கொள்வாய். உன்னுடைய பிரச்சனைகள் யாரால் தீர்க்கப்படும் என்ற தகவல் உனக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என்ற பரிகார கூற்றுகளும் உன்னை வந்து சேராது. உன்னுடைய நல்ல காலம் வரும்போது மட்டுமே உனக்குள் நல்ல தெய்வீக எண்ணங்கள் தோன்றும். இறைவனை தேடி கோவிலுக்கு சென்று வருவாய். மனதார இறைவனுடன் கலந்துரையாடுவாய். அப்போது நான் கூறும் இந்த வார்த்தைகளும் உன்னுடைய செவிகளை வந்து சேரும். அப்போது உன்னுடைய பூர்வ ஜென்ம நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை யாரும் சொல்லாமலே உன்னால் அறிந்து கொள்ள முடியும். இது போன்ற நல்ல வார்த்தைகள் உன்னுடைய செவிகளை சேரும் போதும் உன்னுடைய கண்களில் படும் போதும் மட்டுமே உன்னுடைய நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதை உன்னால் நிச்சயம் உணர முடியும். இன்னும் சொல்ல போனால் இப்போது நீ தோல்வி, விரக்தி, கவலை, கஷ்டம், துன்பம் என்று பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்கோ யாரோ எப்படியோ செய்த செயல்கள் உன்னை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. நீ நன்மையை நாடினாய், தீமை வந்து சேர்ந்தது. வெளிச்சத்தை நாடி வந்தாய், ஆனால் இங்கோ இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி உன்னுடைய எதிர்பார்ப்பிற்கு நேரெதிராக அனைத்தும் நிகழ்கின்றது. கவலைப்படாதே என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வந்து எல்லாம் தலைகீழாக மாறும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என் தங்கமே, நீண்ட காலம் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த வரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். பொறுமையாக நான் சொல்லும் வார்த்தைகளை கேள். நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. அதனால் களைப்பு மட்டுமே வரும். இவ்வளவு தூர பயணத்தில் நீ எவ்வளவு கற்றுக்கொண்டாய் என்று யோசி. அந்த அனுபவங்களை நீ செயல்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. உன் அனுபவங்களை வைத்து உனது தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறாயா அல்லது அந்த தவறுகளை திருத்திக் கொள்கிறாயா என்று யோசித்துப்பார். நீ கடந்து வந்த பாதைகளில் மிகவும் கசப்பான சம்பவங்களை மறந்துவிடு. இனிப்பான அனைத்து நினைவுகளையும் மனதில் வைத்துக்கொள். நீ உள்மனதில் கதறும் விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் மகளே? யாரிடமாவது சொன்னால் அவர்கள் ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்று உன் மனதிலேயே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். சரியா தவறா என்று உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாத விஷயங்கள் உன் அப்பா எனக்கு தெரியும் என் மகளே. கவலைப்படாதே என் மகளே. நிச்சயம் உனக்கு அதிலிருந்து விடுதலை அளிப்பேன். அந்த விஷயத்தை உன் அப்பா நான் எடுத்துக்கொள்வேன். நீ அதை மறந்துவிடு. அதை மறந்துவிட்டு
வாழ்க்கையில் முன்னேறும் வழியைப் பார். யாரும் அவர்கள் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான தியாகங்களை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கான உழைப்பை போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். உழைப்பு, வேதனை, தியாகம் இவை அனைத்தும் தற்காலிகமாக வேதனைப்படுத்தும். ஆனால் இறுதியில் உன் வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சிகளை இவைதான் கொண்டு வந்து சேர்க்கும். உண்மையும் உழைப்பும் அவ்வளவு எளிதில் நின்று விடாது. அதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து முன்னேறிச் சென்று கொண்டே இருக்கும். அப்போதுதான் வெற்றி வாகை சூடும். நீ நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய். உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை மட்டுமே நினைத்து எவ்வளவு காலம்தான் புழுங்கிக் கொண்டிருப்பாய்? அதை அனைத்தையும் விட்டுவிட்டு புத்துணர்ச்சியுடன் இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை அனைத்திலும் புத்துணர்ச்சியுடன் நீ வாழ என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன் அப்பா நான் உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும், நடக்கவே நடக்காது என்று சொல்லும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது அனைத்தும் நடக்கப் போகிறது. வெகு நாட்களாக நடக்காமல் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு இப்போது நடத்தி காட்டப் போகிறேன். இன்று உனது குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது. நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது. இதன் பிறகு உனது வாழ்வில் எந்த ஒரு நொடியிலும் மாற்றம் நிகழும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் இதற்கு பிறகு அதிசயம் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு. காலமும் நேரமும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மனம் தளராதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். ஏதோ ஒரு அன்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே. அனைத்தும் விரைவில் நடக்கப் போகிறது. சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருக்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். முட்டாள்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை விட முட்டாள்களிடத்தில் நான் தான் முட்டாள் என்று சொல்லிவிட்டு அமைதியாகச் செல்வது சாலச் சிறந்தது. எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே என் மகளே. எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் மனதிற்குள் தைரியம் ஆர்ப்பரிக்கும். என் தங்கமே, உனது பலம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள். தோற்றுவிட மாட்டாய். நீ கீழே விழுந்து விடுவாய் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ தைரியமாக எழுந்து நில். அப்போதுதான் உன் எதிரிகள் கண்ணில் ஒரு பயம் தெரியும். அதுதான் உன்னுடைய முதல் பெரிய வெற்றி. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும். நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டுமானால் உன் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள். இவை மட்டுமே உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கும். என் மகளே, உனக்கு உன் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உண்டு. அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள். எப்பொழுதும் தனியாக இருப்பதாக உணராதே. உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னுடைய உறுதுணை உனக்கு முழுவதும் கிடைக்கும். நீ முயற்சி செய்யாமல் அமைதியாக இருந்தால் நான் எவ்வளவுதான் தனியாக முயன்று உனக்கு அருளை கொடுப்பது? ஆகையால் இன்றே சென்று